விரய சனி காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் விரயம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சில விஷயங்கள்ல மட்டும்தான் அவங்களுக்கு விரயம் ஆக போகுது. அதே மாதிரி இவங்களுக்கு ராகு பகவான் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 11ல லாபஸ்தானத்துல வராரு. அதனால ரொம்ப நாட்களா பிரச்சனையா இருக்கு, ஒரு தொழில முன்னேற முடியல, ரொம்ப நாளா ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதாவது இவங்களுக்கு ராசிலேயே இப்ப சூரியன் உட்கார்ந்துருக்காரு. ராசிலேயே மேஷத்திலேயே சூரியன் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல பேர் இவங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது ஒரு வேலையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வேலையில இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அதாவது எந்த அளவுக்கு சாப்பிடாம கூட உழைச்சிருப்பாங்க, ஆனா உங்க மேலதிகாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டிகிட்டே இருந்திருப்பாரு. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும். அது எந்த தொழில செய்யறவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அங்கீகாரம்ன்றது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்க எந்த துறையை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அந்த துறையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்க தான் இந்த துறையில இருக்கீங்கன்றதுக்கு 4 பேருக்கு உங்களை தெரியும். இப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல நீங்க இருக்கீங்கன்னா அந்த முனையில இறங்கி உங்க பேர் கேட்டா கூட கூட்டிட்டு விடுற அளவுக்கு ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம்.